friends, welcome to Mugila's kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான நவதானிய மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நவதானிய மாவு அரைச்சு எடுத்துக்கணும். நவதானிய மாவு எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம். நீங்க பார்க்கலைன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க. ஒரு கப் அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க நவதானிய மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரை கப் அளவுக்கு துருவி எடுத்த தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெள்ளை கரைசல் எடுக்கிறதுக்கு வெள்ளத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் சூடான வெள்ளை கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசல் சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த நவதானிய கொழுக்கட்டையில் நிறைய தானியங்கள் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உணவு. இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்க எல்லா கொழுக்கட்டையும் இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி விட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதிக அளவு புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் நிறைந்த இந்த கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.